நிச்சயமாக தாவேக்காவுக்கு இது மிகப்பெரிய பலமாக இருக்கும், அசுர பலமாக இருக்கும் இன்னும் கேட்டால். ஏன்னா செங்கோட்டையன் என்பவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. செங்கோட்டையன் இணைவதற்கு முன்னாலேயே தாவேக்கா ஒரு மிகப்பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குது. அரசியல் பார்வையாளர்கள் அத்தனை பேருமே அதை உற்று நோக்குறாங்க. அகில இந்திய அளவிலும் ஒரு பேசும் பொருளாக டிவிகே கட்சி வந்து ஒரு பேசும் பொருளாக தான் அகில இந்திய அளவில் இருக்குது. அது உண்மை. அரசியல் விமர்சகரெல்லாம் செங்கோட்டையன் இணைவதற்கு முன்னாலேயே அரசியல் விமர்சகரெல்லாம் வந்து தொடர்ச்சியாக தாவேக்காவுடைய பார்வையை வச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் செங்கோட்டையன் இணையும் போது தாவேக்காவுக்கு அது இன்னும் கூடுதல் பலம், இன்னும் கூடுதல் பலமாக இருக்கும். ஏன்னா விஜய் என்னங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய சக்தியோட ஒரு செங்கோட்டையன் என்னங்கிற அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, ஒரு சக்தி இணையும் போது, ஏன்னா திராவிட இயக்கத்தில் திராவிட பாரம்பரியத்தில் அந்த வழி வந்தவர் திரு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ளவர். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் அவர் அரசியலில் 50 ஆண்டுகளுக்கு மேலே தான் இருக்கிறாரு. 72லேருந்து அவர் வந்து 72க்கு முன்னாடியே திமுகவில் இருக்கிறாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுக விட்டு வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு 72ல் அவருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கும் போது செங்கோட்டையன் போய் 72ல் போய் அந்த அண்ணா திமுகவில் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 75ல் ஒரு பொதுக்குழு நடக்குது கோவையில். அந்த பொதுக்குழுவுக்கு செங்கோட்டையன் தான் முன்னிருந்து அந்த பொதுக்குழுவை நடத்துகிறாரு. அது ரொம்ப சிறப்பாக நடந்ததுக்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆராலேயே பாராட்டப்பட்டவர் செங்கோட்டையன்.